முதலாவது பெரிய படிப்பின் என்ன தெரியுமா? இந்த சின்ன தோழர்களுடைய வாழ்க்கையில அல்லாஹு தாலா இவர்களுடைய முக்கியமான ஒரு குணாதிசயத்தை சிலாகித்து சொல்றான். முக்கியமான ஒரு குணாதிசயம் அவர்கள்ட்ட, அந்த திண்ணை தோழர்களிடம் அந்த குணாதிசயம் இருந்தது. அதை அல்லாஹு தாலா ரொம்ப பாராட்டி சொல்றான், ரொம்ப புகழ்ந்து சொல்றான். அது என்ன குணாதிசயம்னு சொன்ன 2வது சூறால 273வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. லில் ஃபுகரா இல்லதீன உஹ்சிரு ஃபீ சபீலில்லாஹி லா யஸ்ததீஊன தர்பன் ஃபில் அர்தி. பூமியிலே பறந்து திரிந்து சென்று வியாபாரம் செய்ய முடியாத, பொருளீட்ட முடியாத, அல்லாஹு தாலாவுடைய பாதையிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஏழைகளுக்கும் இந்த ஜக்காத்து உரித்தாகும். அவங்களுக்கும் இந்த ஜக்காத்து கொடுங்க. ஏன்? 2 காரணம். ஒன்று பூமியிலே பறந்து திரிந்து வியாபாரம் செய்வதற்கான சக்தி அவங்களுக்கு இல்லை. ஏன் இல்லை? அல்லாஹு தாலாவுடைய பாதையில தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டார்கள். இதுதான் அதற்கான காரணம். ஆகையினால் அல்லாஹ் என்ன சொல்றான்? ஜக்காத் வரும் பொழுது அந்த ஜக்காத்துல இவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்க வேண்டும். யார சொல்றான் அல்லாஹ்? இந்த அஸ்ஸாபு சுஃபா திண்ணை தோழர்களை பத்தி தான் சொல்றான். தொடர்ந்து என்ன சொல்றான் தெரியுமா? அவர்களுடைய குணாதிசயத்தை பாராட்டுறான். என்ன பாராட்டுறான்? யஹ்சபுஹுல் ஜாஹிலு அக்னியா மின தஅஃபுஃப். அவர்களுக்கு இருக்கின்ற தன்மான உணர்ச்சியின் காரணமாக, அவர்களுக்கு இருக்கின்ற சுயமரியாதையின் காரணமாக, அவர்களை பற்றி அறியாதவர்கள் அவர்களை பார்க்கும் பொழுது என்ன நினைப்பாங்களா? பணக்காரர்கள் நினைப்பாங்களாம். பொதுவா பணக்காரன்னு சொன்னா கையேந்தி போவாங்களா? கையேந்த மாட்டாங்க, அடுத்தவன்ட்ட கேட்க மாட்டாங்க, பிச்சை கௌரவ பிச்சை ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. இவங்க என்னண்டா பள்ளியிலே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, வேலை வெட்டிக்கே போக மாட்டேங்கிறாங்க. இதை பார்த்துட்டு இவர்களை பத்தி அறியாத ஒரு மனுஷன் வந்து பார்த்தா என்ன நினைப்பானா? மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் போல அப்படின்னு நினைப்பானா. அல்ல அப்படியே சொல்றாங்க, யஹ்சபுஹுல் ஜாஹிலு அக்னியா மின தஅஃபுஃப். அவர்களுடைய தன்மான உணர்வு, அவர்களுடைய சுயமரியாதை. ஏன் கேட்காம இருக்கிறாங்க? என்ன இல்லாட்டியும் பரவாயில்ல, அடுத்தவன்ட்ட கையேந்த கூடாது. அந்த சுயமரியாதையின் காரணமாக அவர்களை பற்றி அறியாதவர்கள் அவர்களை பார்க்கும் பொழுது பணக்காரர்கள் என்று நினைப்பார்கள். அதற்கு பிறகு ஒரு அடையாளத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். நபியே, இந்த அடையாளத்தை வச்சு நீங்க அவங்கள அடையாளம் கண்டுக்கிருவீங்க. தஅரிஃபுஹும் பிஸீமாஹும் லா யஸ்அலூன அன்னாஸ இல்ஹாஃபா. அடுத்தவர்களிடம் கெஞ்சி கேட்க மாட்டார்கள். இதுதான் அவர்களுக்குரிய அடையாளம். என்ன அடையாளத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான்? லா யஸ்அலூன அன்னாஸ இல்ஹாஃபா. மனிதர்களிடத்திலே கெஞ்சி கேட்கவே மாட்டார்கள். இதுதான் அவர்களுக்குரிய அடையாளம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப இந்த குணாதிசயம் இருக்குது பாத்தீங்களா? அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு குணாதிசயம் சுயமரியாதை. அடுத்தவன்ட்ட கையேந்தாமல் தன்ட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு வாழுவது இருக்குது பாத்தீங்களா? அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். புகழ்றான் தானே, அதே மாதிரி எவனெல்லாம் வெக்கம் கட்டு கையேந்தி போறானோ அவனுக்கு கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட்டும் அல்லாஹ் அப்படிதான் கொடுக்குறான். எந்த அளவுக்கு புகழ்றான்டா அவனுக்கு எந்த அளவுக்கு அந்த விஷயம் பிடிக்குது, அதே மாதிரி இதுக்கு தலைக்கீழா செய்யும் பொழுது தண்டனையும் அப்படிதான் அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். நபிகள் நாயகம் சொல்றாங்க, சஹீஹ் புகாரில 1427வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது, வமை யஸ்தஅஃபிஃப் யுஇஃபஹுல்லாஹ். எவர் ஒருவர் இந்த உலகத்துல சுயமரியாதையோடு வாழுகிறாரோ அவரை அல்லாஹு தஆலா கடைசி வரை அவ்வாறே வாழச் செய்கிறான். எவன்ட்ட கையேந்த கூடாது. என்கிட்ட என்ன இருக்குதோ, அல்லாஹ் எனக்கு என்ன தந்திருக்கிறானோ அதை வச்சு நான் வாழுவேன், அது எனக்கு போதும், எனக்கு என் சுயமரியாதை தான் முக்கியம்னு சொல்லி எவன் வாழ்றானோ கடைசி வரைக்கும் அல்லாஹு தஆலா அவனை அவ்வாறே வாழச் செய்கிறான் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. வமை யஸ்தக்னி யுக்னிஹில்லாஹ். யார் அல்லாஹ்விடம், யா அல்லாஹ், எந்த காலகட்டத்திலையும் எந்த நேரத்திலையும் அடுத்தவர்களிடம் தேவையுடையவனாக என்னை ஆக்கிறாதே. ஒரு மனுஷன் ஏன் கையேந்திரான்? தனக்கு ஏதாவது ஒரு தேவை அடுத்தவனிடமிருந்து பெற வேண்டி இருக்குது. இந்த மாதிரியான நேரத்தில் தானே போறான். போய் தன்னுடைய தன்மானத்தை விட்டு கையேந்திரான். யாரு அல்லாஹ்விடம், யா அல்லாஹ், அடுத்தவர்களிடம் எந்த காலகட்டத்திலும் தேவையுடையவனாக என்னை ஆக்கிறாதே, எனக்கு என்ன இருக்குதோ அதை வச்சு வாழக்கூடிய அந்த வசதியை எனக்கு தான் சொல்லி யாரு அல்லாஹ்விடம் துஆ கேட்கிறாரோ அவரையும் அல்லாஹு தஆலா அவ்வாறே வாழச் செய்து விடுகிறான்னு நபிகள் நாயகம் சொன்னாங்க. அப்ப இது ரெண்டுலயுமே என்ன சொல்லப்படுது? சுயமரியாதை.
சுயமரியாதையோடு வாழ வேணும் என்று சொல்லி யார் உறுதியான மனசோடு இருக்கிறானோ அவன் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அவ்வாறே வாழ செய்கிறான் என்று சொல்லி நபிகள் நாயகம் சொல்றாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் கூட என்ன செய்வாங்க, 4 துவா கேட்பாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, யா அல்லாஹ் உன்னிடம் நான் நேர்வழியை கேட்கிறேன், வத்துகா இறையச்சத்தை கேட்கிறேன், வல் அஃபாஃப சுயமரியாதையை கேட்கிறேன், வல் கினா பொருளாதாரத்தை கேட்கிறேன். 4 விஷயத்துல நபிகள் நாயகம் கேட்ட துவா என்னது? அஃபாஃப் சுயமரியாதையோடு யா அல்லாஹ் என்னை வாழ செய்யுன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி துவா கேட்பாங்க. அப்ப நம்மளும் எங்களுடைய துவாக்கள் என்ன செய்யணும், சுயமரியாதையோடு வாழக்கூடிய அந்த மன வலிமையை யா அல்லாஹ் எங்களுக்கு தான்னு சொல்லி துவா கேட்கணும்.